பாட்டி தூங்குறாங்களா? பாட்டி எடுத்து வச்சுட்டு தூங்குறீங்களா? எழுப்பிட்டணும். நல்ல தூக்குமா? கிளைமேட்டு நல்ல கூலிங்கா இருக்கு. சரி பாட்டி. நான் பூனை பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்காங்களா? சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அங்கே பாட்டி சரி வச்சிட்றேன். சாம்பார் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கு. பட்டுங்களா? நாளைக்கு வருவேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் வருவோம் பாட்டி. பட்டுங்களா? டீ சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்களா? பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆமாம் பாட்டி, ரோடெலாம் கிராஸ் பண்ணாதீங்க. ஆமாம். என்ன பாட்டி? நான் இருக்கேன் பாட்டி, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, வீட்டுக்கு வேணா வந்து போயிடுங்களா? வாங்க. சரி பாட்டி, வாங்க வந்து என் பேரெல்லாம் போவோம். சரி பாட்டி, நம்ம கார்லேயே போகலாம் வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவங்க, அவங்க குடும்பம், அவங்க நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மணிகண்டன் அவரை சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். இந்தாங்க. சிவாயம். கொஞ்சம் வைக்கிட்டா? வைக்கிறேன் சாமி. ஒரு கரண்டி முழுசாவே வைக்கிறேன். சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. ஐயா, இன்றைக்கும் மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. அவர் நண்பர்கள், அவர் சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க நண்பர்களாக கொடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்க சாமி. சிவாய நம சாமி. அப்போ சிவாய நம. மோர் வாங்க வாங்க. சிவாயம். ஹைதராபாத்தா? தேசிய கொடியோட ஆல் இந்தியா டிராவலர். சாப்பிட்டீங்களா?
பிளேட் வச்சிருக்கீங்களா? பிளேட் ஏதாவது கொடுங்க, சாப்பாடு தரேன். சரி, ஓகே. யூடியூப் சேனலா? சந்தோஷம் சந்தோஷம். தேசிய உணர்வோட பண்ணிட்டு இருக்கீங்க. சிவா திருச்சிற்றம்பலம். மோரா? நம சிவாய. ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன் அவங்க நண்பர்கள் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க வளம். யார் உங்களுக்கா? ஃபுல் பண்ணிட்டேன். சாம்பார் வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. என்ன சாமி? தேங்க்யூ. சிவாய நம. வாங்க வாங்க, வச்சுட்டு வாங்க, அவசரம் இல்லை. ஏன் அவசரப்படுறீங்க? நிதானமா வாங்கி போய் நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். இப்ப என்ன இருக்கு? சிவாய நைட்டு தூங்க முடியாதுல்ல சாமி, மழை. நைட் ஆச்சுன்னா 10-11 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் ஈரம் ஆயிடுச்சுன்னா எங்க தூங்க முடியுது? காய போட்டுருக்கோம். சாம்பாரா? முடிஞ்சா நாளைக்கு வாங்கி தரேன். சந்தோஷம். சூடாங்க ஐயா, சூடு ஓவரா இருக்கும்ல. இது அவங்க கர்நாடகா கொடுத்தாங்களா அந்த சிப்பா தானே? ஆமாம் சார். அதான் நான் இல்லை, அவங்க கொடுத்தது. சிவா சிவா, நல்லா இருக்கு. நிறைய பேர் கொஞ்சம் பர்ஃபெக்ட். வாங்க, வச்சுட்டு வாங்க. என்ன வேணும்? சாம்பாரா? சாம்பார். ஆப்பல். போட்டி வத்தல் சாப்பிடுங்க. என்ன சாமி, என்ன சாப்பிட்டீங்க காலைல? என்ன பண்றாரு சங்கசாமி? சங்கசாமி என்ன பண்றாரு? சங்கசாமி ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி போயிட்டாரு. யார் இட்டும் வந்தாரு? ஆம்புலன்ஸ்லேயே கூட்டு போயிட்டாங்க. பிஹெச் ஹாஸ்பிட்டல் அதுலேயே கூட்டு போயிட்டாங்க. அப்படியா? பரவாயில்லையே. ஆம்புலன்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? இல்லை, அவங்களே யாரும் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு சொல்லியிருக்காங்க. போட்டுருங்க. பரவாயில்ல பரவாயில்ல.
போதுங்களா? இந்தாங்க கொடுங்க. சாம்பார் தாத்தா என்ன பண்றா? போதுமா? ஒன்றும் வைக்கிட்டா? போதுமா? இட்லி சாப்பிட்டியா? எங்க வண்டிக்கிறீங்க? வண்டியில போன நிப்பாட்டி அவங்கள பார்த்துட்டு. சரி சரி சரி. கொஞ்சம் இல்லையா கொஞ்சம் எடுத்து சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஊற்றுருங்க. ஆமா சாப்பிடுங்க. நேரம் சாப்பிட வேண்டியது தானே? சிவாய சிவாய நம. சிவா சார் இந்த கப்பு மாங்காயில் கொடுத்துருக்காங்க போல, எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாதம் வாங்கி நல்லா மூடி வைக்க நல்லா இருக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இது சம்பாரா சிவாய நம. கீழே வந்து பரவாயில்ல, விட்டுருங்க. கீழே வந்தது விட்டுருங்க. இதா இருக்கு சாம்பார் மோர். சிவாய
நான் 2 நாளா மோரே சாப்பிட்டுங்க. என்னாச்சு? சிவாயன் என்ன ஒரு மணிங்க? துறையூர் வந்துட்டீங்களா என்ன? அப்படியா? பிள்ளைங்க இல்லையா? சரி சரி சரிம்மா. சரி சரிம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா சாப்பிட்டேன். சிவா திருச்சிற்றம்பலம் சாப்பிடுங்க. எங்க ஐயா தட்டு உங்களுது? எங்க வேற இடம் இருக்கா? சாப்பிடு. பத்த மாட்டேங்குது. மோர் போட்டு சிவாயன். இங்க இருக்கீங்க? இல்ல அங்க இருந்தீங்களா? அங்க இல்ல நேற்றுக்கு அந்த ரைட் சைட்ல இருந்தீங்களா ஒரு நாள்? அங்க வந்து என்ன பண்றதுன்னா வரும்போது வரவங்கள அது அங்கே பால் காட்டுறாங்க. சரி போட்டி வரல சாப்பிடுங்க. எதுக்கும் கை வலி கால் வலி எல்லாம் வரும். என்ன ஆச்சு பிறந்த நாள் விசேஷமா போதுமா போதுமான்னு கேட்டு கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து அள்ளி அம்மிக்கு கொடுக்குறீங்க. சாப்பிடுங்க. நேற்று முக்கால்வாசி தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா? அண்ணாமலையார் வந்து சொன்னார் எனக்கு. ஆமாம், அவர் போய் குருவுக்கு போயிட்டு ஃபுல்லாக போடு. பத்தல் அது அப்புறம் வாங்கிக்கோ. எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கீழே வந்துடுது. இல்லை சாம்பாரா? சிவா திருச்சிற்றம்பலம் சாப்பிடுங்க. நம சிவாய்.
சாப்பிடுங்க. வத்தல் இதில் போட முடியாது, இதுலேயே வாங்கி அனல் அடியுதுல்ல, குறைச்சிட்டு வரேன். என்ன வேணும்? சாம்பாருங்களா? அனல் அடி தலைவா, சாம்பார்ல இருந்து அனல் வருது. சிவாத்திரி ஃபுல் பண்ணிட்டுங்களா? மோரா மோர் 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 இதெல்லாம் நான் விட வச்சுக்கிறது. மோரா புழுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நேற்றை விட இன்னைக்கு பொழந்து கட்டுமா மழை? 12 மணிக்கு முடிச்சேன். ஆமா, 12 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன வேணும்? என்ன வேணும்? வத்தல் அந்த சரி சார் போலாமா? சிவாஜனம் பாட்டுங்களா? டெய்லி அப்பல் தேவை ஒரு போர் அடிக்குதுல்ல. ஸ்கூல் அனுப்பவே சரியா இருக்கு. ஒருத்தவங்க வராங்க, இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு நாள் மாத்தி செஞ்சிடலாங்களா? அப்படிங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் அமிச்சிங்கல்ல பிரதோஷம் ஒரு நாள் அன்னைக்கு தானே சேர்த்து ஏதோ நம்ம செஞ்சோமே. சிவாய நம்ம போதும் போதும். சாம்பார் இந்த கத்திரிக்காய் போடுறீங்க இல்ல? இல்லை இன்னைக்கு கத்திரிக்காய் இல்ல, அது கொஞ்சம் இன்னும் கம்மியா போடும். ஏன் 9 கத்திரிக்காய் இங்க வர்றது எல்லாமே காய் போடுன்றாங்க. நான் என்ன பண்றேன், இருக்கிறதுலயே டேஸ்ட் வந்து கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் தான் சாம்பார் டேஸ்ட். இல்ல அது டேஸ்ட் வராதுங்க சாமி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இல்லைன்னா சாம்பார்னாவே அது புரியுது. சிலர் கத்திரிக்காய் சாம்பாரே சாப்பிட மாட்டாங்க. கத்திரிக்காய் சாம்பார் வர அன்னைக்கு மோர் தான் சாப்பிடுறாங்க. சரி, இனிமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் போடுறது. இல்ல டேஸ்ட்டுக்கு சாம்பார் டேஸ்ட், இந்த வாசம் டேஸ்ட்லாம் அதுதான் வருது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் தான். மற்றது அவ்வளோ என்ன மற்ற சாம்பார் பண்ணாலும் அந்த வாசம் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க, ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது பாவம். இருக்கிறதுலே இப்போ முள்ளு கத்திரிக்காய் தான் ரேட்டு ஜாஸ்தி. முள்ளு கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான். அதான் சாமி இருக்குது இருக்கிறதுலே. இப்போ முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். ஆனால் முள்ளு கத்திரிக்காய்லாம் 80 ரூபா, முருங்கைக்காய்லாம் 60 ரூபா விற்கிது. மாங்காய்லாம் 120 ரூபா. நமக்கு காசை பார்க்கறது இல்லை, நல்லா ருசியாக நல்லா தரமாக சாப்பிட்ணுன்னு கொடுக்குறோம். சிலருக்கு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க போவோம். சாப்பிடுங்க. நெய்யா கொடுங்க. சாம்பார் அம்பலம் இந்தாங்க
வச்சுட்டு வரீங்களா? சரி வாங்க. கொஞ்சம் எங்க ஆளை காணோம், எங்க போனீங்க? கிரிவலம் போயிருக்கோம். கிரிவலம் இங்கே தானே சாமி போனீங்க? முதல்ல அவ இங்க திருநெல்வேலி பக்கம் போகுது. அப்படி சொல்லுங்க. அப்பளம் வந்து சொல்லுங்க. அப்பளம் வத்தலுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் தானே அது, சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலாம் ஒன்றாகும், தைரியமாக சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்றதுன்னா ஒரு 6-7 கூட இல்லை. மோர் கொண்டு வரேன், பாட்டை கொண்டு வரேன். கொஞ்சம் சாம்பார் ஒரு பக்கமாக போட்டுருவோம், சாப்பிடுங்க. அதனால கேட்டுட்டேன். சாமி 2-3 சாப்பாடு வருது. மொரா போதுங்களா? மோர் மட்டும் சார். என்ன வேணும்? கொஞ்சம் மோர் ஃபுல் பண்ணிட்டா? சரி. நீங்க வந்து விட்டது எனக்கு தெரியும், கணச்சிங்கன்னா தான் தெரியுமா? இல்ல இல்ல, எனக்கு உடல் பாதிப்பு, அதனாலதான் கணக்கிறேன். ஐயோ ஈஸ்வரா, கேட்க நாடி இல்லையா? ஈஸ்வரனே கூப்பிடுறீங்களா? அப்புறம் என்ன, ஒன்னும் அவரை விட பெரிய ஆள் யாரு? இது உலகத்திலே சுப்ரீம் பவர் அவர் தானே. ஏன் சாமி? வத்தல் வந்து வாங்கிக்கோங்க, வாங்க. ஏன் சாமி? இல்ல, அங்க பக்கத்துல அடிச்சிட்டு வாசனை. அவ்வளவு தூரமா வந்தது. கத்திரிக்காய் போடக்கூடாதுன்றாங்க, எல்லாம் மிரட்டுறாங்க. கத்திரிக்காய் போட்டா ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்னு. அது ஒரு சிலர் இருக்கிறதுலே அதான் கத்திரிக்காய், முருங்கக்காய், மாங்காய் தான் இப்போதைக்கு ரேட்டு ஜாஸ்தி. மற்றது எல்லாமே ரேட்டு கம்மி. முள்ளங்கெல்லாம் 20 ரூபா தான். அன்னைக்கு மாங்காய்லாம் 120 ரூபா. ஆனா அதுதான் வேணான்றாங்க மக்கள். இது கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடுவாங்க, நம்ம கொடுக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. காசுக்காக நம்ம பண்ணல. முள்ளங்கி வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகுறதால அது முள்ளங்கி நல்லது, வேர் சத்து அதுதான். என்ன பண்றது, எல்லாரையும் கவர் பண்ணி அன்னதானம் கொடுக்க முடியல. பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பூமியில இடமே கிடையாது. 5 நிமிஷமே முத்திதான். நிலையை புரிஞ்சு அன்னதானம் பண்ணிட்டு சரி சாமி, போதுங்களா?
சாம்பார் மோர். என்ன வேணும் வாங்கிக்கோங்க. என்ன வேணும் சாமி? சாதமா? காய் இல்லை, காய் காய் என்னது பத்தலா? இல்லை சார். சாப்பிடுங்க சார். போயிட்டாரா சகப்பேட்டி? அதோ போயிட்டாரா? என்ன வேணுமா? சாப்பிடு. தலைவா இங்கேயே சாப்பிட்றியா? பிளேட் எதனா ஒன்று